தமிழகத்தில் வரும் 16 முதல் 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை. நீலகிரிக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சென்னையில் புதிய தலைமுறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியோடு போலீசார் நள்ளிரவில் சோதனை. இரண்டாவது நாளாக தொடரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். டெண்டரில் பங்கேற்ற 3500 லாரிகளுக்கும் பணி வழங்க வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் பரப்புரை கூட்டங்களுக்கு காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக பழனிசாமி பேச்சு. இதை முதலிலேயே செய்திருந்தால் கரூர் சம்பவமே நடந்திருக்காது என்றும் விமர்சனம். 171வது சட்டமன்றத்தில் தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிற இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க. இங்க நாமக்கலுக்கு வந்தார், அங்கே கரூருக்கும் போனாங்க. அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம். தவிக தலைவர் விஜய் கரூர் செல்ல டிஜிபியிடம் எதற்காக அனுமதி கேட்கிறார்கள்? கரூர் மக்கள் பூதாகரமானவர்களா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நானு. எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? யாரு வேணாலும் வரலாமே முடியாது. எங்க ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்ப எங்க ஊர்ல என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்க வந்தாவே நாங்க பிடிச்சி பார்டர்ல சாப்பிடுற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்க. ரொம்ப அன்பானவர். கரூர் துயரத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை மிரட்டிய வழக்கு. தவிக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் கைது. மதுரையில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் தோனி. மைதானத்தில் வலம் வந்த தோனியை கண்டு ரசிகர்கள் உற்சாகம். மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணி தோல்வி. தென்னாப்பிரிக்கா அணியிடம் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. சீனாவில் 8 நாட்கள் விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்பிய மக்கள். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பயணித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டின் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஹங்கேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோவுக்கு நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு இன்று அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கிடைக்குமா? அமெரிக்க அதிபர் டிரம்ப், இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு ஆகியோருடன் பிரதமர் மோடி பேச்சு. காசா அமைதி திட்டத்திற்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இந்தியா துணையாக இருக்கும் எனவும் உறுதி.
நேதன்யாகுவின் வலிமையான தலைமையால் காசாவில் நீடித்த அமைதி திரும்புவதாக பிரதமர் மோடி பாராட்டு. 20 மாதங்களாக இனப்படுகொலை செய்தவரை பாராட்டுவது வெட்கக்கேடானது, தகுதியற்றது என காங்கிரஸ் கண்டனம்.